வாங்க மிஸ்டர் அர்ஜுன், என்ன திடீர் விசிட்டு? சார், ஸ்ரீனிவாசனோட ஃப்ரெண்ட் ஏசி ஒருத்தர் இருக்காரு. ஆமா, ஐ நோ ஹிம். அவரு இப்போ ஒரு என்கொயரி ஒன்று நடத்திட்டு இருக்காராம், மோகனுங்கிறவனை பத்தி. யார் அவன்? அந்த மோகன் சீனிவாசனோட அடியாள் சார். கரெக்ட். அந்த மோகன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல அடிபட்டிருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ அவரோட பழைய வீட்டில் அவர் இல்லை. டிஸ்சார்ஜ் ஆனவர் எங்க போயிருக்காருன்னு தெரியல. அர்ஜுன், இதுல உங்க சந்தேகம் என்ன? தெரியல. ஆனா சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் சார் கிட்ட சொல்லிடணும். மூர்த்தியோட சாவுக்கும் மோகனுக்கும் அந்த ஸ்ரீனிவாசனுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்கு. அதுதான் என்னன்னு சரியா பிடிபடல. கவலைப்படாத அர்ஜுன், எல்லாத்தையும் கனி பார்த்துக்குவார். மிஸ்டர் கனி. எஸ் சார். நீங்க அந்த ஏசியை ஸ்டடி பண்ணுங்க. என்ன விஷயமா அவர் மோகனை தேடுறார், மோகனுக்கும் சீனுக்கும் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிங்க. சார், உங்க தயக்கம் எனக்கு புரியுது. பட் ஒரு ஏசி இன்ஸ்பெக்டர் ஃபாலோ பண்ணித்தானே ஆகணும். அப்பதானே நம்ம சந்தேகம் கிளியர் ஆகும். ஓகே சார். சரி சார், அப்ப நானும் கிளம்புறேன். டோன்ட் வரி, we will take care of everything. தேங்க்யூ சார். ஓகே. ஷாம், என் கேபினுக்கு கொஞ்சம் வரியா? வரக்கா. புதிய முயற்சி பலனை தரும்னு பேப்பர்ல போட்டிருந்தது. அந்த அட்டெம்ப்ட் இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்னக்கா? வா ஷாம், உட்காரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னொரு 10 நிமிஷத்துக்கு எந்த கால்ஸும் என் ரூமுக்கு கனெக்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன். ஷாம், நாம ஒரு புது பிசினஸ்ல இறங்க போறோம். ஏங்கா, இருக்கிற பிசினஸ் பாத்துக்கவே மேன் பவர் ஷார்டேஜ், இதுல இன்னொரு பிசினஸ் வரையா? இது சோம்பேறிங்களோட பேச்சு. நான் இதுல இறங்க தான் போறேன். சரி, என்ன பிசினஸ்? ஷாம், இன்னைக்கு பேப்பர்ல ஒரு ஹோட்டல் விலைக்கு வந்திருக்கு. நல்ல லொகேஷன், மெயின் ரோட்ல இருக்கு. 7 floors, 140 rooms, 3 banquet halls, swimming pool. இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் ஏன் விக்கிறாங்க? இத பாரு ஷாம், நாம ஒரு இடம் வாங்கணும்னா அது நமக்கு பிடிச்சிருக்கா, என்ன விலைக்கு விக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். நாம ஒரு இடத்தை வாங்கணும்னா யாராவது ஒருத்தர் வித்து தானே ஆகணும். அவ்வளவுதான். அது சரி, முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் சொல்லியே முடிவு மாத்திக்க போறேன். சொல்லு. இந்த ஹோட்டல்ல நம்ம என்ன விலை கொடுத்தாவது வாங்கிடணும். உனக்கு தான் தெரியுமே, இன்னைக்கு ட்ரெண்டே ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான். சரி, இதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் ஜாஸ்தியாமே. இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? நான் ஒன்னும் சும்மா சிரிக்கல ஷாம், அலட்சியமா தான் சிரிச்சேன். ஆமா, உங்க அக்காவை நீ யாரு நினைச்சிட்டு இருக்க? ஜம்புவோட மகள்னா? இல்ல ஆர்கேயோட மருமகள்னா? இல்லவே இல்ல. நான் அபிராமி இண்டஸ்ட்ரீஸ், அபிராமி என்டர்பிரைசஸோட எம்டி. ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் நான் படாத பாடுபட்டு வாங்கியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் எதுல வேணாலும் எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். என்ன கேக்குறதுக்கு யாருமே கிடையாது. இட்ஸ் ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. உன் மேலயும் ரம்யா மேலயும் நான் வச்சிருக்கிற பாசத்துக்கு லிமிட்டே இல்லப்பா. இது எல்லாமே உங்களுக்காக தான். பாசத்துக்கு ஒரு லிமிட் இருந்தா பாசத்துக்கே நல்லதுக்கா. இத பாரு, இந்த ஹோட்டலை நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு உண்டான வேலைய இப்ப பாரு. போ. ஓகே. சார், அந்த ஹோட்டலை பத்தி நீங்க கேட்ட எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. குட் நாராயணா. சாந்தி ரூம்ல தானே இருக்காங்க? ஆமா சார். மாமா. சாந்தி, உடனே என் கேபினுக்கு வா. என்ன விஷயம்? வா.
உட்கார் சாந்தி. சொல்லுங்க. மேடம், சார் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாரா? அது விஷயமா உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணணுமா? அதுக்காக உங்களை கூப்பிட்டாரு. என்னம்மா அது? ஆமா சாந்தி, இது வரைக்கும் நம்ம கால் வைக்காத பிசினஸ் ஹோட்டல் பிசினஸ் தான். ஸ்டார் ஹோட்டல் ஒன்று ஏலத்துக்கு வருது. இப்போ சிட்டிலேயே நல்ல பிசினஸ் ஹோட்டல் பிசினஸ் தான். மாமா, இது நமக்கு தெரியாத தொழிலா இருக்கே. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதை வாங்க முயற்சி பண்றாங்க. ஆமாவா? என்ன விலை கொடுத்தாவது அந்த ஹோட்டல் வாங்க அபிராமி தயாராயிட்டாங்க. அப்படியா? ஆமா சாந்தி, நம்பகமான தகவல் இது. போட்டியில நாமளும் கலந்துகிட்டு அதை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு எடுக்கல, உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு எடுக்கலான் இருக்கேன். சரி மாமா, நீங்க இதை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணுது. நம்ம எதிலையும் ஜெயிக்க கூடாதுங்கிறது அபிராமியோட நினைப்பு. அவளை எதிலையும் ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறது என் முடிவு. சேம்பர்ல அவளுக்கு நாம கொடுத்த தோல்வி மாதிரி அவளுக்கு தோல்வி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அந்த ஏலத்துல நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதை நீங்க மறுக்க கூடாது. கண்டிப்பா சாந்தி, எதுவும் மறுக்க மாட்டேன். ஆனா நீ என்ன பிளான் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சா எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கும். அத நீங்க ஏலத்துல தெரிஞ்சுக்கோங்க. சாந்தி, என்ன முடிவு எடுத்திருப்பா சாந்தி? தெரியலையே சார். என்னடா சொல்ற? ஆமாக்கா, நீ எப்படி இந்த ஹோட்டலை வாங்கணும்னு பிடிவாதமா இருக்கியோ அதே மாதிரி மதன் மாமாவும் சாந்தி இந்த ஹோட்டலை எப்படியாவது எந்த விலை கொடுத்தாவது இந்த ஹோட்டலை வாங்கணும்னு பிடிவாதமா இருக்காங்களா? அவங்க இப்படி நினைக்கலாம், ஆனா அதுக்கான ஃபினான்ஸ் நீ வேற. இந்த காலத்துல சினிமாக்கு தான் யாரும் காசு தர மாட்டாங்க. பிசினஸ்க்கு ஒரு போனே போதும். கடன் தர நீ நான் போட்டி போட்டு நிப்பாங்க. பத்தாவதுக்கு ரோஹினி வேற இன்டர்நேஷனல் பேங்க்ல தானே வேலை செய்யறா. ஏன் அவ ஹெல்ப் பண்ண மாட்டல உங்களுக்கு? யூ ரைட். அப்படிதான் நடக்கும் ஷாம். சரி, அவங்க மட்டும்தான் போட்டி போடுறாங்களா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? ஆல்ரெடி 2 ஹோட்டல் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இதுல. பட் நமக்கு போட்டி சாந்தி தானே. நான் இதை எதிர்பார்த்தேன். நான் உங்களோட மூமெண்ட்ஸ் வாட்ச் பண்றேனோ இல்லையோ, என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிசினஸ்ல ஏன் கூட போட்டி போடுறாங்க. ஏற்கனவே சேம்பர்ல பட்ட காயம் இன்னும் ஆறல. இது எல்லாத்துக்கும் அந்த ஷாத்து தான் காரணம்னு நினைக்கும் போது என்னால அதை ஜீர்ணிக்க முடியல ஷா. அதுக்குள்ள அவ அடுத்த மோதலுக்கு ரெடி ஆயிட்டாளா? நான் விட மாட்டேன். சேம்பர்ல ஜெயிக்கிறதுக்கு ஓட்டு தான் தேவை, ஆனா இங்க ஜெயிக்கிறதுக்கு பணம் தேவை. அது என்கிட்ட நிறையவே இருக்கு. அட் எனி காஸ்ட் நான் தூக்க கூடாது, தூக்கவும் மாட்டேன். அக்கா, சேம்பர்ங்கிறது ஒரு பிரஸ்டீஜியஸ் இஷ்யூ. அதுல தோத்தா நம்ம எதையும் இழக்க மாட்டோம். ஆனா பிசினஸ்ல எமோஷன்ஸோட இன்டெலெக்சுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அக்கா, நமக்கு வந்து லட்சுமியை நம்மளே விரயம் பண்ணக்கூடாது. டேய், என்னடா நீ என்னமோ நம்ம பரம்பரை சொத்து மாதிரி பேசிட்டு இருக்க? 2 ஆம்பளைங்களோட முட்டாள்தனத்தினாலையும் என்னோட புத்திசாலித்தனத்தினாலையும் வந்த சொத்து. அதே புத்திசாலித்தனத்தினால அந்த சொத்து எப்படி அதிகமாக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு எதிரி ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி சாந்தி கிடையாது. அதை நான் அவளுக்கு புரிய வைப்பேன்.
குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். சார் எல்லாரும் வந்துட்டாங்க சார். ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டலை பத்தி உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. பேங்க் மூலமா டேக் ஓவர் பண்ணி புது மேனேஜ்மெண்ட்டுக்காக நாங்க ஏலத்தை துவங்க போறோம். We want to sell the property in open bid. யாரு ஹையஸ்டா கேக்குறீங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். இப்ப ஏலத்தை துவங்க போறோம். சென்னை நகரின் பிரபலமான ஹோட்டல் சேரா 2 கோடி. 2 crores 50 lakhs. 2 crores 75 lakhs. 3 crores. 3 crores 25 lakhs. 3 crores 50 lakhs. 4 crores. 4 கோடி 50 லட்சம். 4 crores 75 lakhs. 5 crores. 5 கோடியே 50 லட்சம். 5 கோடியே 75 லட்சம். 6 கோடி. 6 கோடியே 50 லட்சம். 6 கோடியே 75 லட்சம். 'சம்தி, என்ன இது? நீ பாட்டுக்கு அதிகமா கேட்டுட்டே போற. மாமா, நாம ஜெயிக்கணும் மாமா. நீங்க சும்மா இருங்க. 7 கோடி. அக்கா, நமக்கு இது வேண்டாம். விடுஷாம். 7 கோடியே 25 லட்சம். 'சாந்தி மேடம் 7 கோடியே 25 லட்சத்துக்கு கேட்டிருக்காங்க. 7 கோடியே 25 லட்சம். 7 கோடியே 50 லட்சம். 7
8 கோடி. சாந்தி சொல்றது கேடு சாந்தி ப்ளீஸ். அபிராமி மேடம் 8 கோடி ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. 8 கோடி 8 கோடி 8 கோடி. அபிராமி இண்டஸ்ட்ரீஸ் அபிராமி மேடம் 8 கோடி ரூபாய்க்கு இந்த ஹோட்டலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கே இதை கொடுக்க போறோம். மேடம், மற்ற ஃபார்மாலிட்டிஸ்க்காக இதுல கொஞ்சம் கையெழுத்து போடணும். வரேன் சார்.